நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது உங்களை விட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் ஆவலுடன் எதிர்பார்த்த அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2026 தேதி எப்போ நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்பில் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலீஸு ரிட்டன்ஷனு இதோட கடைசி தேதி என்ன அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் சில பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் வந்து எப்போ நாங்கள் இந்த டீம்லேருந்து இல்லாமல் வேறு ஒரு டீமுக்கு போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் ஒரு மாதிரி நியூஸ் கேள்விப்பட முடியுதுங்கிறத தாண்டி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விஜயசாகர் ட்ரோஃபியில் ஆட போகிறாங்களாம்ல. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழம்பா இந்த ஒரு வீடியோ வந்துருக்குது. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாள் குறைவாக தாங்க இருக்குது. அது அக்டோபர், இன்னும் ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஐபிஎல் ஆப்ஷன் வேறு வரப்போகுது. ஸோ இடையில நிறையாவுக்கு நியூஸஸ் வரும், ரிலீஸ் பண்ணுறது, ரிட்டன்ஷனு இதெல்லாம் வந்து வரும், நம்ம சேனலில் வரும். அப்புறம் நிறைய நியூஸ் வரும். எது ஃபேக் நியூஸு, எது வந்து உண்மையான நியூஸு, எது அஃபிஷியல் நியூஸ்னு உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். பட் நம்ம சேனலில் வர நியூஸ் எல்லாமே அஃபிஷியல் நியூஸு, உண்மையான நியூஸாக தான் இருக்கும். ஃபேக் நியூஸஸ் கண்டிப்பாக இருக்காது, ரூமர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்காது. அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, குழம்பிக்காதீங்க. ஏதாவது ஒரு குழப்பம் நம்ம சேனலுக்கு வாங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். பார்த்துருக்கிற எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் காலை வணக்கம், நல்ல காலை. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, எல்லா நியூஸும் ரொம்ப முக்கியமான நியூஸு. அதில் ஃபர்ஸ்ட் நியூஸு இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2026 டிசம்பர் 15ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற வரைக்கும் தகவல் இது வரைக்கும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து எங்கள் சவுதியில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் துபாயில் நடந்துச்சு. பட் இந்த தடவை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ டிசம்பர் 15 இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன் 2026னா அப்புறம் இந்த ரிட்டன்ஷனு ரிலீசஸ் இதெல்லாம் வந்து நவம்பர் 15ஓடு நிப்பாட்டிக்கணும், அதுதான் வந்து கடைசி தேதி அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிட்டன்ஷனு ரிலீஸு இந்த ஆக்ஷன் டேட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுகளுக்கெல்லாம் வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி எப்பவுமே இந்த ஆக்ஷன் அப்போவும் ஆக்ஷனுக்கு முன்னாடியும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா டீம் ஒவ்வொரு சீசன்லையும் அவங்க சரியாக எடுக்கவும் மாட்டாங்க, எடுத்த பிளேயர்ஸ் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணவும் மாட்டாங்கிறதுனால ஸோ ஆக்ஷனுக்காக அவங்க தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இந்த தடவை ஆர்சிபி ஃபேன்ஸ் சில்லுன்னு கூலுச குக்கும்பராக உட்காந்து அந்த ஆக்ஷன் பார்ப்பாங்க. டீம் செட் ஆகிடுச்சு, தேவைப்பட்டா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளேயர் எடுப்பாங்க. பட் ஆனால் இந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஆக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 தேவை. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் வெறியாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா இந்த நியூஸ் கூட இன்னொரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னா தீபக் ஹூடா, அதுக்கப்புறம் விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, சாம் கரன், டெவோன் கான்வே இவங்களெல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்த உடனே சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஹோடா, விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, சாம் கரன், டெவோன் கான்வே இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களா? அதெல்லாம் பொய், ஃபேக் நியூஸு, எங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லை கண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்படின்னா இன்னும் சாம் கரனை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. இதில் சாம் கரனை கண்டுபிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, அப்போது சாம் கரனை விட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஓரளவு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் பார்ப்போம், இந்த மாதிரிலாம் ஏதாவது வேலை பண்ணி பம்மாத்து வேலை காமிச்சு சாம் கரனை வெளியில் அனுப்பிட்டாங்கன்னா எல்லாம் என்ன இன்னொரு 10-15 நாளில் எல்லாம் தெரிய போகுது, யார் யார் டீமுக்குள்ளே யார் யார் வெளியின்னு. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து எப்படியாவது இந்த கர்ன்வே, ஓவர்டனு, ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், அப்புறம் முடிஞ்சால் ரச்சின் ரவீந்திரா இவங்கெல்லாம் வெளியில் அனுப்புறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும். ஏன்னா ஆல்ரெடி அஸ்வின் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால 9.75 கோடி. ஸோ இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையும் இவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுவே வந்து ஒரு 20-25 கோடி கிட்டத்தட்ட வரும். ஸோ ஆக மொத்தத்தில் அஸ்வினை வெளியிட்ட காசு 9.75 கோடினா ஒரு 30-35 கோடியோட ஜெகஜாண்டிக்கு ஒரு டீமாக வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு டீமாக கண்டிப்பாக சிஎஸ்கே எடுக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் போதும். மட்டும் இல்லாமல் டிவால் ரவிஸ், உர்வில் பட்டேல் இந்த தங்கத்தெல்லாம் விட்டுறாதீங்கன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் உட்காந்து லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபேக் நியூஸ்மா அப்படிங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்க ட்விட்டர் ஹேண்டில் மூலமாக சொல்லிட்டாங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா அப்புறம் நட்ராஜன், மிட்டுல் ஸ்டார்க், ஆகாஷ் தீவ், மயங்க் யாதவ், டேவிட் மில்லர் இவங்கெல்லாம் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர்ஸ். இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸிலேருந்து நாங்கள் வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு போகிறோம், நாங்கள் வேறு ஃப்ரான்ச்சைஸை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நியூஸ் கேள்விப்பட முடிஞ்சது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. பட் நட்டு, ஸ்டார்க்கு, ஆகாஷ் தீப், மயங்க் யாதவ், மில்லரு முரட்டு தரமான பிளேயர்ஸுங்க இவங்கெல்லாம். நட்டு திரும்பவும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்தா இல்லை சிஎஸ்கேக்கு தேவைப்படும் போது சிஎஸ்கேக்கு வந்தா பத்திரனா இவர் எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும்ல. ஒருவேளை ஆர்சிபிக்காக மரோன் ரங்கராஜனும் தினேஷ் கார்த்திக்கும் திரும்பி சண்டை போட்டு நட்டு எடுத்துட்டாங்கன்னா ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். மில்லர் ஜிடியில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஜிடியா மில்லரான்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே சரிங்க. அடுத்தது வந்து இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் வந்து மாதிரி 3ஆவதாக அதிகமாக விலை போனவர் வெங்கடேஷ் ஐயர். கேகேருக்காக 23.75 கோடிக்கு ஏலம் போனார்.
அவர் ஒரு வேளை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்பீர் இருக்கும்போது சந்திரகாந்த் பண்ணிட்டு இருக்கார். பட் அந்த கோர் டீம் ஒன்று அழகாக ரெடியாகி அதுக்குள்ளே சின்ன சின்ன மாற்றம் பண்ணி டீமை சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிக காசு கொடுத்துருக்குறாங்கிறதுனால ஸோ அவர் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் காசு கிடைக்கும், சில பல பேர்ஸ் ரிலீஸ் பண்ணால் பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆக்ஷனில் விட்டு எடுத்தால் கூட வெங்கடேஷ் ஐயர் 23 கோடிக்கு இல்லாமல் அதோட கம்மியாக தான் கிடைப்பாரு. ஸோ விட்டு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி மேபி யோசிப்பாங்க போல். அது ஒரு நியூஸ் கேள்விப்பட முடியுது. சங்ககாரா திரும்பி வந்துட்டார் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு, அது ஒரு மேட்ரு. ஆனால் ஹசரங்காவும் தீக்ஷனாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதா, அதுவும் சஞ்சு சாம்சன் உள்ளே ஸ்டே பண்ணுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ சங்ககாரா உள்ளே வந்துட்டாரா, அப்புறம் எப்படி இவங்களுக்கு வனிந்த ஹசரங்காவையும் தீக்ஷனாவும் வெளியே விடுவாங்க. ஆனால் யாரையாவது ஒருத்தவங்க வெளியில் விட்டானா தான் கொஞ்சம் டீம் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. இப்போ தெரியல, பட் சங்ககாரா வந்திருக்காருங்கிறதுனால ஸ்ரீலங்கா பிளேயர்ஸாக அவ்வளோ சீக்கிரத்தை வெளியில் விடவும் மாட்டார் அப்படிங்கிறது ஒரு தகவல்னா. இன்னொரு பக்கம் கேமரூன் கிரீன் போன சீசன் வந்து இன்ஜுரினால அவர் ஆடலை ஐபிஎல்ல. பட் இது தடவை கண்டிப்பாக ஆடுவார், வெறியோட வருவார். எந்த டீமுக்கு போவார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கேமரூன் கிரீனுக்கு சிஎஸ்கேக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா, சரி பொறுத்துறது பார்க்கலாம். பட் கேமரூன் கிரீன் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அட்டன் பண்ணுவாரா, அது ஒன்று கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் சம்மந்தப்பட்ட செய்திகள். பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் நான் சொல்லியிருப்பேன்ல, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இந்த டீமை தேடுறாங்கன்னு சொல்லி. இப்போ ஸ்டார்க், நட்டு இவங்கெல்லாம் சிஎஸ்கேக்கு தேவை. பட் அங்கே 10 ரன் இருக்காருங்கிறதுனால ஸ்டார்க் எடுப்பாங்களான்னு தெரியல. பட் நட்டு இந்தியன் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறதுனால ஸோ நட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நியூஸு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி டெஸ்ட்டு T20 ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சர்மா கேப்டனும் கிடையாது ODI டீமுக்கு. ஸோ 2027 ODI வேர்ல்டு கப் வருது. இப்போ ரோஹித் சர்மா, விராட் கோலியும் ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆடி முடிச்சோன்னே, இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் ரோஹித்தும் கோலியும் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ODI மட்டும் தான் ஆட போகிறாங்க, ரொம்ப நாள் வேறு ஆடி கிரிக்கெட் ஆடி ரொம்ப நாள் வேறு ஆகிடுச்சுங்கிறதுனால ஸோ இவங்க ஒரு வேளை ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்தியா ஏ சீரீஸில் அவங்க ஆடலை. ஸோ இப்போது இவங்க டைரெக்டாக ஆஸ்திரேலியா கூட ஆட போகிறாங்களா. ஆஸ்திரேலியா கூட ஆடி முடித்த உடனே இப்போது விஜயசாகர் ட்ரோஃபி வருது. அது டிசம்பர் 24 ஸ்டார்ட் ஆகுது. அது போகும், அது ஒரு மாதம் கிட்டத்தட்ட போகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா கடைசியாக 2018 19 வந்து பார்த்திங்கன்னா விஜயசாகர் ட்ரோஃபி ஆடினார். இப்போ மும்பைக்காக ரோஹித் சர்மாவும் டெல்லிக்காக விராட் கோலியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட போகிறதா தகவல் வந்திருக்குது. விராட் கோலி ஆடுறதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அல்லூருக்கு தான் நீங்கள் போகணும். ரோஹித் சர்மா ஆடுறதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜெய்ப்பூருக்கு தான் போகணும். ஆனால் ரோஹித் சர்மா, விராட் கோலியும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட், அதாவது விஜயசாகர் ட்ரோஃபி ஆட வந்ததை வந்து நான் கொஞ்சம் வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குருல் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா, இஷான் கிஷன், ஸ்ரேயாஸ் ஐயர், தீபக் சஹர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடாமல் டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த நேஷனல் செலெக்ஷன்ஸ் ஸோ அதுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்படிங்கிறதுனால வந்து கராராக ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல் போட்டாங்க. இந்த ரூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கௌதம் கம்பீரோ அஜித் அகர்கரோ போடல. இதுக்கு முன்னாடி பிசிசியோட செக்ரட்டரியாக இருந்த சௌரவ் கங்குலியும், அதுக்கப்புறம் ஜெய்ஷா வந்து செக்ரட்டரியாக இருந்தார்ல அவர் இருந்த பீரியட்லையும், அப்போது ராகுல் டிராவிட் கோச்சாக இருந்தார். இவங்க எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க, அவைலபிளாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுங்க அப்படின்னு சௌரவ் கங்குலி சொன்னார். அதுக்கப்புறம் ஜெய்ஷா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரஞ்சி ட்ரோஃபி, விஜயசாகர் ட்ரோஃபி நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னா நேஷனல் செலெக்ஷன்ஸுக்கு வந்து உங்களை எடுத்துக்க மாட்டோம், கன்சிடர் கூட பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். டிராவிடும் அதே தான், பர்ஃபார்மன்ஸ், டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நாங்கள் எடுக்கிறோம், அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர், இஷான் கிஷன் இவங்களாம் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறது நிறைய ஸ்கிப் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டீமில் அவங்க ஸ்கிப் பண்ணாங்க. பட் ஹர்திக் பாண்டியா அவர் அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கொஞ்சம் காயம், உடம்புல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதுங்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் திரும்ப சையத் முஸ்டாக் ட்ரோஃபியில் அவர் வந்து ஆட செஞ்சாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா திரும்ப 2023 வந்து கௌதம் கம்பீர் அப்போ அவர் கோச்சாக இல்லை. ஆனால் அவர் அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரோஹித்தோ கோலியோ யாராக இருந்தாலும் என்னோட டீமில் ரன் அடித்தா தான் இருக்க முடியும், பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் நான் எடுப்பேன், பர்ஃபார்மன்ஸை பார்த்தா நான் எடுப்பேன், இதில் வந்து பேர், ரெப்புடேஷன் இதெல்லாம் பார்த்து எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் தெரிவிச்சிருந்தார். அப்போ ஒரு கோச் கிடையாது, இப்போ ஒரு கோச். ஸோ அவர் அப்போ சொன்னார்ல ரோஹித்தோ கோலியோ ரன் அடித்தா தான் டீமில் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரோஹித் கோலி இப்போ 2027 ODI வேர்ல்டு கப்பு இடையில வந்து ஒரு 15-18 ODI மேட்சஸ் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் விஜயசாகர் ட்ரோஃபியில் அவங்க ஆடும்போது அப்பா கொஞ்சம் கேமுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரோஹித் அண்ட் கோலி மும்பை, டெல்லி இவங்க ஆட போகிறாங்க. பட் டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா டீம் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. பட் பாம்பேவுக்கு, அதாவது மும்பைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு வந்து கோவா கூட ஓகே. பட் மகாராஷ்டிரா, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் இவங்கெல்லாம் வந்து செம்மையாக டஃப் கொடுப்பாங்க. இப்போ நல்ல பேட்டிங் பேரடைஸ், அல்லூர் நல்ல பேட்டிங் பேரடைஸ். இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ், ரோஹித் சர்மா 100 ரெக்கார்ட்ஸ் இங்கே ஏதாவது அடிக்கிறாரா,
பொறுத்திருந்து பார்க்கலாம். விராட் கோலியும் இந்த 100 ரெக்கார்ட் அங்கேருந்து ஏதாவது வருதான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்க, இதுதாங்க தகவல். ஆனால் நம்ம இன்னும் கெஸ் பண்ண விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் விஜயசாரி ட்ரோஃபி ஆடுவாங்க. ஏன்னா அடுத்து 2027 ஓடி வேர்ல்டு கப் வருதுங்கிறதுனால ஸோ இவங்க கொஞ்சம் டச்சில் இருந்தாங்கன்னா, ஏன்னா அதான் சொல்கிறேங்க, இப்போ ஆஸ்திரேலியா கூட ஆடி முடிச்சதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடுவாங்க. அது முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐபிஎல் தான் வருது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நியூசிலாந்து கூட ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ராங். பட் அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெகுலராக ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பிரேக் விட்டு ஆடுவாங்க. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் கிரிக்கெட் கூட இணக்கமாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் தாண்டி இந்த மாதிரி மேட்சஸுகளில் ஓப்பன் நெட்ஸில் ஆடும்போது அது ஒரு மாதிரி கான்ஃபிடன்ட் கொடுக்கும். அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸோ ரோஹித் கோலி இவங்க 2 பேரும் விஜயசாரி ட்ரோஃபிக்கு வந்து ஆடுவதை நான் வரவேற்கின்றேன். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் எல்லாரும் பார்ப்பீங்க. இது ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்கு, டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு ரொம்பவும் நல்லது. ஓகேங்களா? டிஆர்பி வகையில், நிறைய வகையில். பட் பாருங்கள், பிசிசிஐ வந்து ரோஹித் கோலி ஆடுறாங்கிறதுனால இதை வேறு ஒரு லாபத்துக்கு விற்பாங்க ஸ்பான்சர்ஸ்கிட்ட. பொதுவாக எல்லா மேட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் வந்து ஸ்ட்ரீம் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ ரோஹித் கோலி ஆடுறாங்கிறதுனால பாருங்கள், இதன் மூலமாக நிறைய பேருக்கு விசிபிலிட்டி கிடைக்கலாம். அப்புறம் மீடியாஸ் அவங்கள பற்றி கொஞ்சம் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் என்ன, ரோஹித் கோலி விக்கெட் எடுத்துட்டாங்க, நேராக சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு அவங்க அக்கௌண்ட்டை தேடி போய் திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். அவங்களோட ஸ்டார்ஸ் யோசிச்சு பாருங்கள், இவங்கள பார்த்து வளர்ந்தவங்களுக்குலாம் வந்து இவங்களால, அதாவது இந்த பவுலர்ஸால் பவுலிங் போடுறது, ஸோ இதெல்லாமே நடக்கும். பட் இதெல்லாம் தாண்டி இது ரோஹித் அண்ட் கோலி அவங்களுக்கு ரொம்ப நல்லது, அண்ட் இந்தியாவுக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு கேம் அவங்க வச்சுக்கலாம். சரி, பார்ப்போம். இந்த விஷயம் நடக்கும் நான் நம்புகிறேன். பட் இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ மேட்சஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் கோலி ஆடி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா? சரி, வீடியோ நிறைவடைகிறதுங்க. நிறைய நியூஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நம்ம சேனலில் சிஎஸ்கே யாரை விடுறாங்க எடுக்கிறாங்கிறதெல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?